சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய வைத்திய அதிகாரியாக அண்மையில் நியமிக்கப்பட்டிருந்த ராமநாதன் அர்ஜுனா அவசரமாக கொழும்பிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதன்படி இன்று மதியம் அவர் கொழும்பு நோக்கி புறப்பட்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற குழப்ப நிலையை அடுத்து ராமநாதன் அர்ஜுனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் வைத்தியசாலையை மீள இயங்க வலியுறுத்தியும் இன்று மக்கள் பெரும் போராட்டத்தினை நடத்தியிருந்தனர். இவ்வாறான ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதுதான் அவரை கொழும்புக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவர் கொழும்பு நோக்கி புறப்பட்டுள்ளார். கொழும்பு நோக்கி புறப்படுவதற்கு முன்னர் தனக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியிருந்த மக்கள் மத்தியில் வந்த அர்ஜுனா தன்னை கொழும்புக்கு வருமாறு அழைத்துள்ளார்கள் என்றும் அதன்படி தான் செல்ல உள்ளேன் என்றும் தான் கொழும்பு சென்றாலும் சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி சட்டப்படி தான் என்றும் அதனை யாராலும் மாற்ற முடியாது என்றும் கொழும்பில் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகளில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்து தன்னை வேறு பகுதிகளுக்கு மாற்றினாலோ அல்லது வேறு பணிகளுக்கு அமர்த்தினாலோ தான் அதை அங்கேயே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதை தெளிவாக தெரிவிப்பேன் என்றும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்து தன்னை மாற்றினால் அல்லது சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டால் தான் வைத்தியத்துறையை விட்டு விலகிச் செல்வேனே தவிர வேறு எந்த முடிவினையும் தான் எடுக்கப் போவதில்லை என்றும் தனக்கு ஆதரவாக கூடியிருந்த தென்மராட்சி மக்கள் மத்தியில் ஒரு உறுதிமொழியினையும் வழங்கித்தான் வைத்தியர் அர்ஜுனா தற்பொழுது புறப்பட்டு சென்றுள்ளார். வைத்தியர் அர்ஜுனாவுடனான சந்திப்பு நாளை கொழும்பில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக கூடியிருந்த தென்மராட்சி பகுதி மக்கள் நடத்திய போராட்டம் சம்பந்தமாகவும் அந்த போராட்டத்தினை நடத்திய மக்கள் மத்தியில் வைத்தியர் அர்ஜுனா வந்து தெரிவித்திருந்த அல்லது வழங்கியிருந்த உறுதிமொழிகள் சம்பந்தமான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். Now he has not any communication within the hospital. Please remove him from the premises. Otherwise, I will leave. I can't tolerate this. Now he came here, threatened me and abused me. So I can't tolerate these things. So you observe that myself, health secretary, we were there throughout the hospital last night. We don't want to stay here. I am the commercial director, he is the health secretary. We could have easily appointed someone else here. We can luckily enjoy there and see what's happening here.
So we didn't come to that position because of the people. So if you are trading like that, we will go because we realize that we don't have any security here. Please let us go. I will inform governor and I will leave with secretary and all my team. So I am. That's why I came with him. Because I told him to go from here. That's why I came Yeah, with him. he doesn't have any legal rights to stay here. Actually, we don't know about that. Yeah. This is about No, the please, people. You need of I am the department head. Yeah. Please believe me. Yeah, because I don't have problem with you all and myself. Because actually, so I also need sleep since last week. Yes, I understand. So not only you, That's why entire police Yeah, department, of course, yeah. Now see how many another people now. police, Yeah. another. There are more than So he is 100 people. giving that much of trouble Yeah. to the. Yeah, Dr. We'll do that. government. Yeah. Saved people for 3 days when you were strike. Remember that. Okay. Second thing is, let me talk 1 second, sir. Legally, I was not on duty yesterday, but I saved the people. I saved the people for 3 days without eating, even though I am a diabetic patient. Today morning, 8 o'clock, my work starts. Legally, I informed him I have the records of calling. I am going to take a medical leave for a day. So today I am on medical leave and I will be in the quarters. So if you want to talk legally, I will also can talk legally. Also, I'll be in the quarters for 24 hours because I am very much threatened by the PD and rest of the people. And he said I am threatening him. So you can see who is threatening whom, who is relaxed and who is kind of agitated. So today morning 8 o'clock, tomorrow morning 8 o'clock, I am on medical leave because I am a diabetic patient. So that's what I wanted to show my 186 blood sugar. Yeah, but they arrange everything, medicine, Yes, everything, they sir, arrange you are hospital. saying, sir, Because when I come to I the drank the EGU, medicine. they arrange everything. Yes, You can do that, no problem. let me talk. To check You my talk blood. to them, I will know. You can carry on. So I checked the blood sugar. It was 186. I took 1 gram metformin. Anybody, even the simple person can understand. I am a diabetic patient. Now from 8 o'clock to tomorrow morning 8 o'clock, I will be in medical leave. I was supposed to be in the quarters because it's my own risk to travel to Colombo. If somebody bomb me in the road because of any election or something political reason, I will be dying. But I am more than happy to bring my body here and burn. But the second thing is, sir personally asked me, if I am staying here, the problem will be escalated. Yeah. So, sir asked me personally to make public peaceful things, isn't it, sir? Environment, Yes, yeah. make a public environment. This is a hospital. This is not a school or this is not a university or anything to strike and break things and things. This is a hospital. If the things is going on for today or tomorrow, if I am alone here, I will manage all the patients. That's why I did for 3 days. But if I am leaving here, another doctor should come and work, isn't it, sir? Yeah. So they are willing to come and work here and they want me to go out. So unfortunately, for this 24-hour period, I am not supposed to go. I can talk legally, but to make the things cool down, every people, even who are protesting outside, I don't want them to even get a small strike, isn't it, sir? Yeah, so they want to go home, and then I can go. I can get a leave and stay at home. I don't have to go anywhere. Meantime, the things will be settled in a higher level, like the president and things. That the things will be settled. I'll be served peace, isn't it, sir? Yeah. I'll be served peace, and those doctors who thinks they have the rights, they will be also served peace. That's what Sir came personally. Sir has done nothing to me. Sir spoke to me like my father. Came to me, and then I saw him. I have no water. And when I was coming, you were coming. I was bathing, isn't it, sir? Right. So I was with a towel. So then Sir gave me 10 minutes to quickly get it up. I can't come with a towel and go out. So then I came and got the medicine and went. Now I am asking Sir, let it. Ask Dr. Patirana also to be very patient. He's seeing it and being very patient. My legal rights to be preserved. He can't say which is my legal right. I have the right. Even if I say something, he say something. The courts will decide, sir, who have the rights. At this moment, I have the right to write in the book. Unfortunately, today they are strike. There's no book. So Sir has promised me. Sir will witness whatever the things in the courts, saying that he is also a human being. No. Saying that there was no book, no, sir. Yeah. At the time we don't have the book because the office is closed. So Sir has asked me to come and give me the media release saying that there is no problem at this hospital. Media, No? this thing I told you to come and... Speak to the PD, and the PD has reviews. Dr. Saman Patra, who is not a medical administrator, he came to the medical administration to do the committee medicine, that's the thing. So now it's over. I will listen whatever Sir says to save the people. Isn't it, sir? Right. Thank you so much.
அங்கே ஒரு கேட் ஒன்று அந்த கேட் தான் பார்லிமெண்ட் இந்திய கதைப்பை கொண்டு கேட்டுனாங்க இல்லை இந்திய கதைக்கு இல்லாத பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு ஓடியா இங்கே அவன் என் ஃப்ரெண்ட் தருவான் அவனை விடுவோம் அப்போ என்னென்றால் இப்போ அங்கேருந்து போகுது வந்து எனக்கு மேலே இதில் இருந்து அங்கே பார்லிமெண்ட்டில் இப்போ கதைப்படுது இது இப்போ சொன்ன வேண்டாம் அங்கே பார்லிமெண்ட்டுக்கு வாங்க பார்லிமெண்ட்டில் கதைப்படுது அங்கே காய்ச்சி பிரச்சனை தீபம் மற்றது வேறு ரணேஸ்வர் டைம் இது போயிருக்கு அதை பார்லிமெண்ட்லையும் சொல்லியிருக்குது சரிதானே இப்போ அதால் இப்போ பிரச்சனை படாமல் ஏன் டாக்டர் எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி கதைக்க முடியாது கரெக்ட் வந்து நான் 10 நிமிஷம் விளையாட்டு ஃபுல்லாக எடுத்து கதைக்கிறேன் எனக்கு சட்டப்படி அடிச்சு தூக்கினா கொஞ்சம் வெளியே வந்து முன்னுக்கு பாருங்க சார் கேட்டுக்கு பாருங்க இல்லை பார்லிமெண்ட்ல பிரச்சனை அங்கே போய் கொண்டு பார்லிமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை வந்து இன்றைக்குமே எல்லாரும் காய்ச்சி கொண்டு வந்தாங்க என்னோட பிரசிடென்ட்லேருந்து எல்லாருமே காய்ச்சிட்டாங்க அப்போ இப்போ வந்தப்போ நாட்டில் வேறு ஸ்ட்ரைக்கெல்லாம் போய் கொண்டு இருக்குது அப்போ நாடு ஃபுல்லாக குழம்பிட்டான்னு சொன்னால் அது வந்து இப்போ ஒரு அரசியல் பிரச்சனையாக போயிருந்தானே அதால் இப்போ என்ன செய்யணும் கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே வாங்குவோம் அங்கே கதைச்சிட்டு இப்போ என்ன லீவ் போட சொல்லியிருக்கணும் லீவ் போடுறது புத்தகம் இருக்கையில் அங்கே அப்போ எங்கள் ஏஎஸ்பி சார் தான் வந்திருந்தவர் சார் வந்து எனக்கு ஃபுல் ப்ராமிஸ் தந்தவர் அதாவது வந்து நான் லீகலாக அந்த புத்தகத்தில் சைன் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ பிடி சாரோட காய்ச்சி நான் அந்த ரெக்கார்டும் முதல் நான் தந்திருக்கிறேன் பிடி சார் என்னென்னா நீ வெளியே போக நான் தெல்லத்துவம் தான் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் சமன் பார்த்துருந்தேன் சார் பட் எனக்கு என்னோட சார் எஸ்எஸ்பி சார் சொன்னவர் என்றால் இப்போ இது கொஞ்சம் கூட பிரச்சனை பாடியால் பார்லிமெண்ட் அங்கேருந்து கோல் வந்தது எனக்கு பார்லிமெண்ட்டில் இந்த விஷயம் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் நான் இப்போ வந்து சட்டப்படி இந்த செகண்ட் நான் தான் எம்எஸ் என்ன புத்தகத்தில் சைன் பண்ணல இந்த இதை விட்டுட்டு போயில இப்போ பிடி சமன் பாத்திரனை வந்து சார் சொல்லி கொண்டிருக்கேன்னு சொன்னால் தான் எம்எஸ் என்று சொல்லி கொண்டிருக்கார் அது வந்து கோர்ட்ஸ் தான் தீர்மானிக்கணும் யார் எம்எஸ்ன்றது இப்போ நானும் இந்த விருப்பத்தை சொல்லி கொண்டிருக்கேன் நீங்கள் உள்ள சொன்னால் நீங்கள் தான் எம்எஸ்ன்னு சொல்லி அதால் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த பிரச்சனையை பார்லிமெண்ட்டாக கதைக்கும் பிறக்கும் அப்போ நாங்கள் இப்போ நானும் நிற்க நீங்களும் கூட யாராவது ஒரு பிரச்சனை ஒன்று கூடி தச்சமயம் வந்து இதில் ஒரு ஆளுக்கு உயிரோடு வந்தால் என்னால் அப்போ ஒரு இதுக்கும் ஒன்றுமே நடக்கக்கூடாதுன்னு நான் මම තමයි නෙගොෂියේට් කරේ පොඩි දෙමන කියන්නේ. එතකොට මේ හොස්පිටල් එක ඇතුළේනේ. උතර මටත් හොඳ නැහැ මේ ප්‍රශ්නයක් කළා කෑ ගහන්න එපා. අපි පීස්ෆුල් හෙමින් කරමු. පැහැදිලිනේ? මම උදේ කිව්වනේ. මම කියලානේ ආවේ පැය දෙකෙන් වැඩේ කරනවා කියලා. රයිට්? சார் சொல்கிறேன் 5 பேரும் இப்படி செய்ததே 3 நாள் செய்து சாவிட்டதே பிள்ளை நானும் அதே பிள்ளையை விடக்கூட மமத்தை வரதக்கரண்டு பேனிஸ் ஏகுள்ள கரப்பு வரதக் மமத்தை நீங்கள் தான் திரும்பி எம்எஸ்ஆ விரிவியல்ன்றதுக்கு என்ன உத்தரவாதம் எங்கட மக்களுக்கு வாய் மூலம் உத்தரவாதம் சொல்லியிருக்கணும் இதே பார்லிமெண்ட்ல கழிச்சு பிரசிடண்டோடையும் கழிச்சு சட்டப்படி நான் சுப்ரீம் கோர்ட்ஸ்லையும் போனாலும் நான் தான் எம்எஸ் මේක තීරණය ගන්න පුළුවන් වෙන්නේ මේකට කාටද ගන්න බෑ ගන්න වෙන්නේ පාර්ලිමේන්තු එකෙන් හරි අමාත්‍යතුමාට හරි තමයි මේ තීරණය சார் சொல்கிறேன் பிடி சார் வந்து ஒரு நிமிஷத்தில் நீ எம்எஸ்எல்னு போயிடல அது சட்டம் இல்லை தானே அது பார்லிமெண்ட்லேயோ ஜனாதிபதியோ அல்லது வந்து நீதிமன்றத்திலேயோ தான் இதை கழிச்சு யார் எம்எஸ் யார் எங்கே போகிறது யார் பண்ணுறது டிசைட் பண்ணலாம் இப்போ சட்டப்படி நான் தான் எம்எஸ் சட்டப்படி நான் சாருக்கு முன்னாடியே மற்ற இது தந்துருக்கிறேன் நான் எம்எஸ்ஆர் லீவு போட்டுட்டு அங்கே போய் கதைச்சி போட்டு வரேன் ஓகே சரி எல்லாம் சரி நாங்கள் அதை எங்களை செய்ய வேண்டிய ஒன்று தானே இன்றைக்கு இந்த இல்லை நாங்கள் அதை இப்போ கேட்கல இப்போ நாங்கள் கேட்குறது இன்றைக்கு இந்த மக்கள் உங்களுக்கான போராட்டம் செய்து கொண்டிருக்கீங்க நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க நாங்கள் இப்போ சொல்கிறேன் என்னென்னா எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த மக்களுக்கு நீங்கள் இந்த போராடிய மக்களுக்கு ஒரு நன்றியையும் நான் திரும்பி வருவேன் என்ற உங்களோட வாயால் கூறிட்டு இந்த போராட்டத்தை நீங்கள் நிறைவு செய்யுங்க என்னில் நம்பிக்கை வச்சு இந்த போராட்டத்தை நிறைவு செய்யுங்க நான் திரும்பி உங்கள்கிட்ட வருவேன் எந்த பிரச்சனையும் இல்லை என்றது நீங்கள் உங்களோட வாயால் சொன்னால் அவையில் ஓகே இதுவரைக்கும் தெரியாது
அந்த உறுதியை நீங்க பப்ளிக் கொடுக்கணும். நேற்று 8 மணில இருந்து உங்களுக்காக ஸ்டாண்ட் பையா நின்றது அந்த பப்ளிக் வந்து எனக்கு செய்த உதவியை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். சட்டப்படி என்ன திருப்பி வர பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அது நீ உங்களோட டிமாண்ட் என்னவோ அது எங்களுக்கு வையுங்க, பொதுமக்களுக்கு வையுங்க. எங்களால இயன்ற அளவு நாங்கள் அதை கீப்போம். ஒரு பிரச்சனையும் இல்லாம இப்ப கலங்கி போய் சரிதா நீங்க வெளிக்கிறதுல விருப்பமில்லை தானே நீங்க இப்ப செய்ய வேண்டியது இது ஒரு தடவை நாங்க வரையில நீங்கள் உள்ள வெளியில போக வேண்டாம். சரிதானே கேட்டுக்குள்ள ரெண்டு சனத்துக்கு நான் அந்த கேண்டிஸ் பிகோட் எல்லாம் உங்களோட நிலவரத்தை சனத்துக்கு சொல்லுவோம். இதை சேருக்கு வடிவா சொல்லுவோம். நான் ஒரு தடவை ડોક્ટર ළඟට ආවිලා ડોક્ටර්ට බොහොම ළඟ වෙලා සහෝදරයා වගේ කතා කරලා ඔතකොට රයිට් නමුත් ඕගොල්ලෝ මම කියන එක ආවේ නැතුව පාර බාස්ටේනායි මහ ජනතාවට මම උසාවියට ගියා නම් ඕගොල්ලෝ මේ අවුරුද්දම උසාවියට හැම මාසෙම උසාවිය යනවා. one more thing ડોક્ટર කියන්න මේකක් කියලා මට මගේ ප්‍රශ්නවල ඔව් අන්න ඒක තමයි සතුටට කියන්නේ சாதாரணமான போலீஸ் என்றது கடமையை தான் செய்கிறது. சரிதானே போலீஸ் வந்து வேலையாட்ட உந்துதலால தான் சொல்லி பணத்து கூட செய்யறேன்னு சொல்லி போலீஸ்காரன் மனுஷர் தானே மச்சான். இந்த அப்பாவும் ஒரு போலீஸ்காரன் මගේ කාරණේ හරි මගේ තාත්තත් පොලිසියේ මගේ තාත්තත් පොලිසියේ අන්න ඒක තමයි මම කියන්නේ මේගොල්ලෝ ඕගොල්ලෝට ගහලා ඒකට ඕගොල්ලෝ මේගොල්ලෝ තමයි මේ කුසාව යන්නේ වෙන කවුරුත් යන්නේ නැහැ. ඒ නිසා போலீஸ்ට சப்போர்ட் එකක් දෙන්න போலீஸ் வந்து நல்ல சப்போர்ட் வந்து கொடுங்க. நான் போறது வந்து பார்லிமெண்ட்ல இந்த விஷயத்தை கதைச்சு வந்து ஒன்று திருப்பி வரேன். எனக்கு இந்த நான் ஒன்று சொல்றேன் கடைசியா இந்த ஹாஸ்பிட்டல் இல்லையண்டா நான் விட்டு வெளிநாடு போகணும். சரிதானே அட்மினா வேலை செய்ய மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன். நீங்க வெளியே போனாலுமே இதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்ச தப்பு நீங்க அடுத்து நாங்க வந்து நீங்க இப்ப ஒரு தரம் இதுல வர மாட்டோம். இதுல உள்ள ஒரு தரம் வர வேண்டாம். டாக்டர் மட்டும் நான் மட்டும் கூட்டிக் கொண்டு போலீஸ் சேர மாட்டோம். அப்போ என்ன உண்மையாவே பாசமண்டா ஒரு நிமிஷம் எனக்கு அதை கொடுங்க. அதே நான் ஜாழ்ப்பாணத்துல பிறந்த ஜாழ்ப்பாண தமிழன். சரிதானே உங்களுக்கு எனக்காண்டி நீங்கள் இன்றைக்கு சாகரத்துக்கு ரெடியா இதுல நிக்கிறீங்க. சரிதானே நான் அது என்ற உயிர் போனாலும் மறக்க மாட்டேன். எனக்கு இப்ப அங்க பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லியிருக்கணும் இந்த பிரச்சனையை பார்லிமெண்ட்ல கதைக்கிறோம்னு சொல்லியிருக்கணும். சரிதானே அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கணும். அங்க கதைச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்து தரேன்னு சொல்லியிருக்கணும். அப்போ சரிதானே இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் இது கதைக்கலைன்னு சொன்னா என்னால் இதை வின் பண்ண இயலாது. சரிதானே சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த வரைக்கும் அப்ப இவ்வளவு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து நான் ஒருத்தரை கூட சாவிடையில. ஆனா 25 டாக்டர்ஸும் பிடியா இருக்கட்டும் யாரும் எல்லாரும் போய் அங்க நின்றவே செத்தா என்ன பிரச்சனை கூடுமாண்டு நான் யோசினா எந்த கையால ஒருத்தர் சாகக்கூடாது 3 நாள் நான் சாப்பிடவாதான் பார்த்துனான். உண்மையாவே இல்லை உங்களுக்கு அன்பு இருந்துடா எனக்கு நான் பாக்குறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் போலீஸ் எஸ்எஸ்பி சார் வந்து எஸ்எஸ்பி சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து கதைச்சவர். அப்போ நாங்களும் தொழில் செய்யறோம் பப்ளிக்கும் பாவம். இது உண்மையாவே பேருந்து ஒரு பிரச்சனை ஆகினாடா உங்களுக்கு ஏதாவது கூட நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூட நடக்கும். நான் உண்மையா போலீஸ்ன்றது எங்கள ஒரு ஆக்கள் தானே. சரிதானே சாதாரண மனுஷர் தானே நான் யூனிஃபார்ம் போட்டு ஒண்ணிக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிற ஆள் மச்சான். அதால தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. போலீஸ் சொல்றது என்னன்னு சொன்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டிட்டு பார்லிமெண்ட்ல போய் கதைச்சிட்டு வாங்க டாக்டர்ன்னு சொல்லி அங்கேயும் என்னோட எல்லாருமே கதைச்சு நான் பெரியாக்க நான் பேர் சொல்லல அங்க வாங்கோ. இப்ப பார்லிமெண்ட்ல கதைப்பட்டு கொண்டு இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவோம்ண்டு. ஆனா நான் ஏமாற்றப்பட்டா இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் ஒன்றையோட சொல்றேன். நான் டாக்டரா வாழ்க்கையில வேலை செய்ய மாட்டேன். நான் எங்கேயாவது போயிடுவேன். சரிதானே அது வேற நான் போய் பார்லிமெண்ட் இப்போ சட்டப்படி நான் தான் எம்எஸ் விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் டிகிரியே தானே என்ன கொண்டு விட மாட்டீங்க பவுனியா தான்
எனக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கேட்கல. இன்னைக்கு வந்து கேட்டு போலீஸ் பாதுகாப்பு 2 தடவை உண்டு. நான் சொன்னா அந்த போலீஸ்காருக்கு இன்னும் 2 பேரை பாதுகாப்பு போடுங்க. என்ன யாழ்ப்பாணத்துல நான் நிக்கிறது சவுத்ல இல்ல, கொழும்புல இல்ல, நான் நிக்கிறது யாழ்ப்பாணத்துல. 30 வருஷம் செத்து தான் போனாங்களே ஒழிய நாங்க ஒரு நாள் அழிஞ்சு போயில. நாங்க பூச்சி விடுவோம். எனக்காண்டி இதுல நின்ற எல்லாருக்குமே நான் ஒவ்வொரு ஒரு ஆளை வந்து வீட்டுல கதைச்சு இந்த கிட்டத்தட்ட இந்த போன்ல ஒரு 50,000 மிஸ் கால் இருக்குது. ஒவ்வொரு ஒரு ஆளை வீட்டுல வந்து நான் கதைச்சு உங்களுக்கு நன்றி கூறி நான் போவேன். எனக்காண்டி ஒரு உதவி செய்யுமோ என்ன பத்திரமா கொண்டே வவுனியா வரைக்கும் விடுங்க. போலீஸ்கிட்ட கேட்கல பத்திரமா வந்து விட சொல்லி உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நான் பார்லிமெண்ட் போய் என்ன அரசியல் விடக்கெல்லாம் கேட்கல. நான் டாக்டராவே சாவணும் ஆசைப்படுறேன். நான் டாக்டரா இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன். 25 வருஷம் சிஸ்டத்துல இருப்பேன் மச்சான். சரிதானே? நான் இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன். ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் விட்டு போட்டு போய் பிரைவேட்ல செய்ய மாட்டேன். நான் இது உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது நடக்காது. செத்தா இது நான் போய் கஞ்சா செத்தா பொடியை கொண்டு சாவச்சில் நடுவில் வச்சு நிக்கணும். வேற ஒருத்தரையும் கொடுக்க கூடாது. நீங்களா வேணா பாதுகாப்பு கண்டு ஒரு பிரச்சனை இல்ல. எனக்காண்டியடா போலீஸோட சப்போர்ட் பண்ணுங்க. அதே எங்கட உண்மையாவே அடே உந்துல இருந்து பாருங்க. இந்த 3 நாள்ல நான் போயிருப்பேன். இப்பவே போயிருப்பேன். முடிஞ்சா செய்து வரேன்னு சொன்னாட்டா வேணுமெண்டா போய் வீடியோ எடுத்து பேர் நான் கொடுத்த போட்டி எடுத்து பேர் யாழ்ப்பாண தமிழண்டா. அதால நான் சொன்னேன். டாக்டர் நம்பல நம்பித்தான் நாங்க உத்தியோகத்தில் உயிரோட ஒரு ஹாஸ்பிட்டல் வேலையை மாட்டா என்னால இதுவரைக்கும் ஒருத்தர் டாக்டர் என்ன சைட்டு போனா காணும். ஹலோ மக்களிடம் கதைச்சு சரியா இவ்வாறாகத்தான் தனக்கு ஆதரவாக அல்லது சாவகச்சேரி வைத்தியசாலையை மீள இயங்க வலியுறுத்தி மக்கள் செய்திருந்த ஆர்ப்பாட்டத்தில் வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார். அவர் மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரியாக நியமிக்கப்படுவாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாளை நடைபெறவுள்ள கலந்துரையாடலில் அதற்கான முடிவு தெளிவாக தெரிந்துவிடும். அவ்வாறான ஒரு முடிவு அறிவிக்கப்படும் பட்சத்தில் அதை இன்னும் ஒரு வீடியோவில் தருகின்றோம். இது போன்ற இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.